அண்ணி, இது ஏதோ சகுனத்தட மாதிரி இருக்க நீ. நீங்க துளசியோட ஜாதகத்தை வேற பார்க்கல, மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு நீங்க பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல அண்ணி. ஆமா, நீ எதுவும் சொல்லாத. நாம வேணும்னே சொல்றதா அவங்க நினைப்பாங்க. ஏய், நீ சும்மா இருடி. இதெல்லாம் விளையாட்டு காரியமா என்ன? கல்யாண விஷயம். என் அண்ணனுக்கு இருக்கிறதே முத்து ஒத்த புள்ள, அதுவும் வர வாங்கி தவம் வாங்கி பெத்த புள்ள. அவன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? அண்ணன், நாம வேணா பெருநாளைக்கு போய் முத்துவுக்கும் துளசிக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலான்னு. கோமதி, அதான் பந்த கால கீழே விடாம சின்ன தம்பி பிடிச்சிட்டான்ல, இதை பெருசு பண்ண வேண்டாம், அப்படியே விடு. இந்த ஆளு ஒருத்தர் எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு. என்ன மச்சான் நீங்க? எனக்கு என்னமோ இது மனசுல சரியா படல. இப்ப ஜாதகம் பார்க்கறதுல என்ன ஆயிருப்போகுது? ஒருவேளை இந்த பொண்ணோட ஜாதகத்துல தோஷ விஷயம் இருந்தா? ஐயோ, என் பொண்ணுக்கு எந்த தோஷமும் இல்லைங்க. நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா? நாங்க ஒன்னும் கல்யாணத்தெல்லாம் வேணாங்களையே. ஒருவேளை தோஷம் ஏதாவது இருந்தா பரிகாரம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாமா நீங்க? முகூர்த்த கால் அதுவா சாயுது? நாங்க என்னமோ வேணும்னே குழப்பற மாதிரி நீங்க பேசுறீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றத கூட எடுத்துக்க மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னத்த சொல்றது? அம்மா, நான் வேணா போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. என்னங்க, நம்ம போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க போலாம். இருங்க சம்பந்தி, இருங்க. ஏன் புள்ளைக்கு துளசி தான் பொண்ணு. முகூர்த்த கால் சாஞ்சிருந்தாலுமே எடுத்து நட்டு வச்சுட்டு துளசி கழுத்துல தாலிய கட்டுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். சும்மா தொட்ட 90க்கும் ஜாதகம் சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சின்ன தம்பி, முகூர்த்த கால அழுத்தமா ஊனி வச்சுட்டு வா. சரிங்கம்மா. சம்பந்தி, உள்ள வாங்க. துளசி வா. இனி புயலே அடிச்சாலும் இந்த முகூர்த்த காலையும் அசைக்க முடியாது. எங்க சின்னையா சின்னம்மாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது. நான் நிறுத்தி காட்டுறேன்டா.